தொழுவோடு சேராத பொலிகால கூட கொடைய பார்த்து மிரளும், கொடை கண்டு மிரளாத கோடாலி கால தாவணி பார்த்து மிரளும். பாசிமணி 2 கோக்கையில பாவி மனசையும் கோத்தவளே, நீந்தி கிடந்த தண்ணிக்குள்ள நெஞ்சில் தீய வச்சு போனவளே. மனோஜ். ராதிகா அம்மா, நீங்க என்ன பண்ற? நான் இங்க என்ன பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளோ நேரம்? கிரண் அண்ணா கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? நான் என்ன மாமா கிட்ட பேசிட்டு இருந்தேன், எப்பயும் போல ஜாலியா நார்மலா தான் பேசிட்டு இருந்தேன். ஆமா, நீ எப்ப வந்த? நானா? நீ கிரண் அண்ணா கிட்ட அண்ணியோட தங்கச்சியெல்லாம் டைம் பாஸ்க்கு தான் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் லவ் பண்ணக்கூடாது, சும்மா பார்த்தோமா பேசினோமா அதோட இருக்கணும் அப்படின்னு சொன்னி அப்பவே வந்துட்டேன். ஓ, நீ அப்பவே வந்துட்டியா? இப்போ நான் எப்போ வந்தா என்ன? நீ என்ன சொல்லிட்டு இருந்த? அண்ணியோட தங்கச்சியெல்லாம் சும்மா பேச பழகுதானா? என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கேட்டல? என்னை லவ் பண்றது உனக்கு டைம் பாஸ் அப்படிதானே சொன்ன, அப்புறம் வேற என்ன சொன்ன? ஐயோ, நம்ம பேசினதை இவ வரக்குறைய கேட்டுட்டு தப்பா எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். என்ன இப்படி என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன்னு திரு திருன்னு முழிக்கிறியா, இல்ல இவகிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஏய், நாங்க பேசினதை நீ பாதி கேட்டுட்டு நீ ஏதோ பேசிட்டு இருக்க. ஆக்சுவலா அது அப்படி இல்ல. போதும் மனோஜ், உன்னை நான் எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு நீ பேசினதெல்லாம் என் காதாலையும் என் கண்ணாலையும் பார்த்ததுக்கு அப்புறமும் கேட்டதுக்கு அப்புறமும் இப்படி என்கிட்ட போய் சொல்ற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஐயோ, இவ வேற. ஏய், உண்மையாலுமேடி நாங்க வேற ஒன்று பேசிட்டு இருந்தோம், நீ அதை பாதி கேட்டுக்கிட்டு நீ தப்பா பேசிட்டு இருக்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு நான் சொல்றேன், பொறுமையா கேளு. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அதான் நானே கேட்டுட்டேனே, இதுக்கப்புறம் திரும்பவும் நீ சொல்லி நான் கேட்கணுமா? என்ன நீ டைம் பாஸ்க்கு லவ் பண்றல, அன்னைக்கு நீ ஆசையா ஃபோன் பண்ணி என்னை மீட் பண்ணணும் பேசணும்னு சொன்னதும் நான் எவ்வளோ ஆசையா ஓடி வந்தேன் தெரியுமா? ஏய், அன்னைக்கு உன்கிட்ட உண்மையாலுமே என் மனசுல இருக்கிறத சொல்லான்னு தாண்டி கூப்பிட்டேன். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ வேற யாரையோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? என்ன அன்னைக்கு நான் வேற யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னனா? நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்றும் வளரல. நான் அன்னைக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க தான் வந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உன் மனசில் யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் நீ லவ் பண்ணுறியா என்னன்னு கேட்டேன். அதுக்கு நீ கூட சொன்னியே, ஆமாம் லவ் பண்ணுறேன், ஆனால் இப்போதைக்கு எதுவும் வீட்டில் சொல்லாதீங்க, எங்கள் அக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, எனக்கா சொல்லணும்னு தோன்றப்போ சொல்கிறேன், என்னோடய ஃபீல்டில் நான் ஏதாவது அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற. நீ அப்படி சொன்ன உடனே என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா எனக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிக்கும். நீ அப்படி சொன்னதுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திட்டு போனதான். ஆனால் சத்தியமாக என்னால் முடியலடி. எனக்கு எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். ஆனால் நீ அந்த மாரி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. தாங்காம தான் நான் போய் தனியாக ரூமில் போயிட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு அப்போ யோசிச்சேன்டி, எப்படியாவது உன் லவ்வை பிரித்து நீ என்னைய லவ் பண்ணி நீ என்ன லவ் பண்ணணும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன்டி. இப்போ கூட நான் வேற ஏதோ பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்க. மனோஜ், நான் தெரியாம கேட்குறேன், உன் மண்டையில் மூளை இருக்கா இல்லையா? ஏய், என்ன இப்படி பேசுகிற?
நான் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறம் சொல்லாமல் இருக்க முடியல. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் பேசலான்னு தான் இன்றைக்கி உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன். இந்த அர்ஜுன் தான் ஏதோ ஃபைலை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும்னு இங்கே வர வச்சான். இல்லைன்னா இந்நேரம் நான் உன்னையே தான் பார்க்க வரலான்னு இருந்தேன். என்னை பார்க்க வரலான் இருந்தியா? சரி, என்னை பார்க்க வந்தா நீ என்ன பேசியிருப்ப? இப்போ இங்கே பேசினது தான் பேசியிருப்பியா? ஆமாம், இதை பேசுறது தான் பேசியிருப்பேன். ஏதோ எல்லாரும் சொல்கிறாங்க நான் தான் நீ ஏதோ பேசுனதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குழப்பிட்டு இருக்கேன்னு. ஆனால் நீ கரெக்டாக தான் பேசுனேன்னு, அதான் கிளாரிஃபை பண்ணலான்னு திரும்பி பேசலான்னு நினச்சேன். அப்போ அன்னைக்கு நான் பேசினது எல்லாத்தையும் நீ சொல்லியிருக்க. ஆ, என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் சொன்னேன். ஆனால் அவங்க 2 பேரும் ஏதோ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. நீயே சொல்லு, நானா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்? நீ சொன்ன தானே உனக்கு யாரையும் பிடிச்சிருக்குன்னு நீ தானே சொன்ன. ஓ பைத்தியக்காரா, நான் யாரை பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன்? என் வாயை திறந்து சொன்னனா எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு ஏதாவது சொன்னனா? என்ன அப்புறம் நீ பிடிச்சிருக்கு லவ் பண்ணுற யாருக்கிட்டையும் சொல்லாத, எங்கள் அக்கா கிட்டேயும் சொல்லாதன்னு சொன்னதெல்லாம் வேற யாரு? வேற யாரு? உன்னதாண்டா, உன்னதான் லவ் பண்றேன். எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. அன்னைக்கு ஒன்னையே தாண்டா நான் சொன்னேன். நான் சொன்னதும் எங்க என் அக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் போய் சொல்லிடுவேன்ட்டு தான் யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லி சொன்னேன். அதை நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டல்ல? ஏய், நீ என்ன சொல்ற? அப்போ அது நான் தானா? நீ என்னையே தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னியா? பின்ன வேற யார் பிடிச்சிருக்குன்னு சொன்ன? நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் வேறு நடிக்கிறியா? உன் கண்ணு முன்னாடி அன்னைக்கு உன் பக்கத்துல தானே உட்காந்து இன்டைரக்டா கூட இல்ல டைரக்டாவே உன்னை பிடிச்சிருக்கு, லைஃப் லாங் உன் கூட இருக்கணும்னு தோணுது சொன்னா இல்லையா? ஆனா நான் சொன்னத நீ ராதிகா சாரி, நீ சொன்னதை நான் வேற ஆங்கிளில் பார்த்து தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு ராதிகா, ப்ளீஸ் ராதிகா, என்னை மன்னிச்சிரு. மன்னிக்கணுமா? எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? இப்ப பேசினதுக்கு நான் உன்னை மன்னிக்கணுமா? இல்ல அன்னைக்கு நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதை வச்சு நீ வேற யாரும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சு ஏதோ கற்பனை பண்ணி ரூம்ல என்னென்னமோ பண்ணேன்னு சொன்னியே, அதெல்லாம் வச்சு நான் உன்னை மன்னிக்கணுமா? நான் ஏதோ ஒரு டென்ஷனில் பண்ணிட்டேன்டி. நான் சத்தியமாக நீ பேசுனது சரியாக என்னால் புரிஞ்சுக்க முடியல. நான் இப்போ பேசுனது கூட வேற ஒரு ஆளை பற்றி தான் பேசினேன். அதுவும் கிரண் மாமாவோட ஃப்ரெண்டு. அவரு அவங்க அண்ணியோட தங்கச்சியை லவ் பண்ணுற மாரி லவ் பண்ணி வேணான்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. அது அந்த பொண்ணு போய் அவங்க வீட்டில் சொல்லி அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அவர் அந்த இடத்துல இருந்தால் எப்படி டயலாக் சொல்லியிருப்பாருன்னு சும்மா சொல்லி காமிச்சேன், அவ்வளோதானே தவிர நான் ஒன்னெல்லாம் எதுவும் சொல்லலடி. நீ தப்பாக எடுத்துக்கிட்ட. யார் மனோஜ்? நான் தப்பா எடுத்துக்கிட்டேனா? நீ பேசினதை நான் தப்பா கேட்டு தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கேனா? மனோஜ், இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நான் பார்த்துட்டு இருந்தேன் மனோஜ். நீ பேசினதை நான் கேட்டுட்டு இருந்தேன். நீ பேசினதுல எங்கேயுமே ஒரு அண்ணங்கிற பேரும் வரல, வேற யாரு பேரும் வரல மனோஜ். அண்ணியோட தங்கச்சின்னு தான் வந்துச்சு தவிர வேற எதுவுமே வரல மனோஜ். இதெல்லாம் வச்சு நான் எப்படி உன்னை நம்ப முடியும்? நீ என்ன தானே சொன்ன, என்ன லவ் பண்ற மாதிரி ஏமாத்துறேன்னு நீ என்ன தானே சொன்ன? நான் அப்படி சொல்லலடி. அண்ணியோட தங்கச்சிலாம் சும்மா டைம் பாஸ்க்கு தான், அதெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, அதெல்லாம் ஒரு மூஞ்ச அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னனே தவிர நான் ஒன்றும் சொல்லலடி, புரிஞ்சுக்கோ. உன் வாயாலே சொல்லிட்டியே நீ என்ன சொன்னேன்னு. இதெல்லாம் ஒரு மூஞ்சி யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? பரவாயில்ல மனோஜ், பரவாயில்ல. இந்த மூஞ்செல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா, லவ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? உங்களுக்கு வேற யாராவது பிடிச்சிருக்கும். நானா அவ்வளோ பெரிய ஒர்த்து இல்லைல்ல. புரியுது மனோஜ், புரியுது. இப்போ நல்லாவே புரியுது. நான் தான் இத்தனை நாள் முட்டாள்தனமாக இருந்துட்டேன். எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு என்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நிறைய கற்பனை பண்ணிட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வேற யாரையோ லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொன்னதால நீங்கள் ரூமில் போய் குடிச்சிட்டு லவ்வை பிரித்து நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு. யாராவது எவனாவது அவன் லவ்வை அவனே பிரிக்கணும்னு நினைப்பானா? ஆனால் நீ நினைப்ப, ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப அறிவாளியாச்சே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்றைக்கி குடிச்சிட்டு பிளான் வேறு போட்டுட்ருக்கீங்க. அப்போ கூட நான் ஃபோன் பண்ணேன், ரொம்ப வேலையாக இருக்கீங்களா, பிஸியாக இருக்கீங்களா, ஃபோனிலேருந்து ஃபோன் பண்ணவே இல்லையே அப்படின்னு. நான் அப்போ கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நீங்கள் என்கிட்ட லவ் சொன்னீங்கன்னு. அப்போ கூட நீங்களாவே சொன்னீங்களே ஐ லவ் யூன்னு, நான் கூட ஐ லவ் யூ டூன்னு. அப்போ அதெல்லாம் சும்மா நடிப்பு, நான் தான் ஏமாந்துட்டேன். ராதிகா சாரிடி, சத்தியமாக சொல்கிறேன், நான் அப்படி எதுவுமே மீன் பண்ணலடி. இந்த மரமண்டைக்கு எதுவுமே புரியலடி.
எனக்கு இப்போ நீ சொல்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது. சாரிடி, என்னை மன்னிச்சிரு. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். இல்லை மனோஜ், இனிமே நீங்கள் பண்ணுங்க, பண்ணாம இருங்க. ஐ டோன்ட் கேர். இதுக்கப்புறம் நமக்குள்ள என்ன இருக்கு? ராதிகா, அப்படிலாம் சொல்லாதடி. உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நீ இல்லைனா என்னால் சத்தியமாக இருக்க முடியாதுடி. நீ எனக்கு இல்லைன்னு நினச்சி நான் என்னென்ன பண்ணணும்னு நினச்சேன் தெரியுமா? ஆனால் இப்போ நீ சொன்னியே உனக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு, லைஃப் லாங் ஏன் கூட இருக்கணும்னு சொல்கிறியே. இது கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நான் தான் தப்பு. நான் தான் நீ என்ன பேசுனன்னு கூட புரிஞ்சுக்காம மரமண்டையாட்டம் ஏதோ பண்ணிட்டேன். சாரிடி, சாரி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுறி. இல்லை மனோஜ், நீங்கள் எந்த தப்பு பண்ணல. நான் தான் பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மனோஜ். என்னை மன்னிச்சிருங்க. ஏய், என்னடி திடீர்னு வாங்க போங்கன்னுலாம் சொல்கிற? எப்பயுமே நான் வா போ வடை போடன்னு தானே சொல்லுவேன். ஏய், இப்படிலாம் தனியாக பிரித்து பேசாதடி, கஷ்டமாக இருக்கு. இல்லை மனோஜ், சாரி. இல்லைங்க, அப்போது எனக்கு எல்லா உரிமையும் உங்கள் மேலே இருந்துச்சு. ஆனால் இப்போது எந்த உரிமையும் உங்கள் மேலே எனக்கு இல்லைங்க. அப்படி இருக்கும்போது நான் மரியாதையாக தான் பேசணும். ராதிகா, இங்கே பாரு. நீ பேசுனதெல்லாம் அரைகுறையாக கேட்டுட்டு நீ தப்பான முடிவு எடுக்கிற, பார்த்துக்கோ. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பேசினதை வேணால் நான் அரைக்குறையாக கேட்டுட்டு உங்களை பேசியிருக்கலாம். ஆனால் நான் அதுக்காக கோவப்படலை. நீங்கள் சொன்னீங்களே யாரோ பற்றி பேசுனீங்கன்னு, அதை அப்படியே இருந்துட்டு போட்டுமே. நான் அதை நம்புகிறேன். நீங்கள் என்னை பற்றி பேசல, வேற யாரோ பற்றி பேசிட்டீங்க. நான் தான் அதை அரைக்குறையாக கேட்டுட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதை கூட விட்டுருங்க. ஆனால் இப்போ என்ன சொன்னீங்க? அன்னைக்கு உங்களை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியும் நீங்கள் வேற ஒரு ஆள் கூட என்னை வச்சு பார்த்து அதை பிரிக்கணும்னு நினச்சி என்னென்னமோ யோசிச்சிருக்கீங்கள. இது என்னால் சத்தியமாக மன்னிக்க முடியாது. அதனால் எனக்கு நீங்கள் வேண்டாம். ஏய், அப்படி மட்டும் சொல்லிடாதடி. சத்தியமாக நீ இல்லைனா என்னால் இருக்கவே முடியாது. இல்லைங்க, இது சரிப்பட்டு வராது. நான் திரும்பவும் ஏதாவது பேசினேன்னா அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் ஏதாவது பண்ணுவீங்க. இப்போ வேற நீங்கள் சொல்லிட்டீங்களா, இப்போ நான் எது பேசினாலும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, தப்பாக நினச்சிட்டீங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கணும். அதனால் அந்த லைஃப் எனக்கு வேண்டாம். எனக்கு அந்த லைஃப் வேண்டாம். என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் உங்களை நான் உண்மையாக தான் நேசித்தேன். அது எப்பயுமே என் மனசுக்குள்ளே இருக்கும். அதை நான் தூக்கி போடலாம் முடியாது. ஏன்னா அது என்னோட லவ். அது என்னோட லவ்வை நான் எப்பயுமே தூக்கி போட மாட்டேன். ஆனால் எனக்கு இப்போ நீங்கள் வேண்டாம். ஏய் ராதிகா, ஐயோ, இப்படி தப்பு பண்ணிட்டேனே. மனோஜ், என்னடா இப்படி பண்ணிட்டியே? அப்போ கிரண் மாமாவும் ராகுல் சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் தான் தப்பாக எடுத்துக்கிட்டேன். அவள் என்னையே தான் சொல்லியிருக்கா. ஐயோ, நேரில் பேசியுமே அவள் என்ன பேசுகிறான்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்கியேடா. இப்போ அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போகிறா. சரி, நீ தான் தப்பாக எடுத்துக்கிட்ட, அதை அவகிட்ட சொல்லணுமா? சொல்லாமல் இருந்தால் கூட எப்படியோ சமாளிச்சிருந்துருப்பேன். இப்போ எல்லாத்தையும் உன் வாயாலே சொல்லிட்ட. உனக்கு எங்கேயும் இருந்துலாம் வரலடா, உன் வாயிலே இருக்கு. இப்போ இவளை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. இதெல்லாம் அந்த மாமாவை சொல்லணும். நான் அப்போவே கிளம்புறேன்னு சொன்னேன். இருடா பேசலான்னு உட்கார வச்சு என்னென்னமோ பேசி என் வாயாலையும் நிறைய வார்த்தையெல்லாம் விட்டு அதை அவள் தப்பாக கேட்டு தப்பாக புரிஞ்சு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இந்த ஆள் எங்கே போனாரு? ஏ மனோஜ், இப்படியே உக்காந்த அவ்வளோதான். அப்புறம் அவள் உன்னை விட்டு போயிடுவா. தயவு செஞ்சு பின்னாடியே போய் எப்படியாவது சமாதானப்படுத்திடு. இப்போ புரியலையா என்ன நடந்திருக்குன்னு? சரிடா, அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? இப்போ எதுக்கூட ஏன் மேல கோவமா இருக்க? நீ என்ன பண்ணுவியா? எல்லாம் உன்னாலதாயா. நான் அப்பவே பேக்கை கொடுத்துட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். அவகிட்ட நான் போய் பொறுமையா அழகா பேசியிருந்தாலே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. என்னை உட்கார வச்சு உன் ஃப்ரெண்டு கதையை சொல்கிறேன்னு சொல்லி நானும் பேசி அதுவும் அவள் அரைக்குறைய கேட்டு நானும் வாய் தவறி தெரியத்தனமாக நடந்தது எல்லாத்தையும் சொல்லி நான் நினச்சதையும் சொல்லி இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கிது தெரியுமாயா உனக்கு? டேய், நான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. நீ தான் பெரிய ஆளாட்டம்
இல்ல நான் தானே நேர்ல பேசினேன், எனக்கு தெரியாதா அவளுக்கு என்ன பிடிக்கல வேற யாரோ பிடிச்சிருக்குன்னு அது இதுன்னு சொன்னேன். எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இப்ப ஏன் மேல பழி போடுற? ஐயோ மாமன் கூட பார்க்க மாட்டேயா, அவ்வளோதான் பார்த்துக்கோ. நான் இருக்கிற கோவத்துக்கு. சரி விடு மாப்பிள்ள, மாமன் தானே. போயா. டே மாமன்டா, தாய் மாமன், கொஞ்சம் பார்த்து பேசு. போயா. தாய் மாமன் தாய் மாமன். டே நாளை பின்னெல்லாம் கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா நான் தாண்டா உனக்கு எல்லாமே பண்ணி ஆகணும். கல்யாணமா? அவளே என்ன வேணான்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறம் நான் எப்படியா கல்யாணம் பண்ணுறது? எல்லாம் ஒன்னால தான். ஏன் அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணுமா என்ன? யோ போயிடு, நானே செம்ம கடுப்பில் இருக்கேன். மாப்பிள்ள மாமா கிட்ட பேசும்போது, அதுவும் தாய் மாமன் கிட்ட பேசும்போது ஜாலியாக தான் இருக்கணும், கடுப்பில் இருக்கக்கூடாது. அப்படி நீ கடுப்பில் பேசின மாமா இடுப்பை உடைச்சி. யோ வாய முடியா. அவன் இருக்கிற டென்ஷனில் இவர் சினிமா டைலாக்லாம் சொல்லிட்டு கிடக்குறாரு. போன வையா. டே வச்சுக்கிட்டான். ஒரு டைலாக முழுசா பேச விடுறானா? உடஞ்சு உடஞ்சு அழுது அழுது விடிஞ்ச லைஃப் இருந்து கிடக்க இருந்த இடத்தில் கரைஞ்சு போக தேவையில்லடி. நினைச்சு நினைச்சு பழச புடிச்சு உயிரை கிழிச்சு ஒன்ன எரிச்சு மெழுகு போல உருகி போக தேவையில்லடி. ராமர்கள் இங்கில்லை, சீதைக்கு வாழ்வில்லை, சொர்க்கத்தில் வைபோகம் பொய் பேச்சாச்சே. காதல் என்றால் கண்ணீரதில், கல்யாண கனவெல்லாம் அவுட்டேஜாச்சே. உலகம் பொய்யாச்சு, ஏமாற்றம் சகஜமாச்சு. காதல் பொய்யாச்சு, வெங்காயமான்கள் பேச்சு மெய்யும் பொய்யாச்சு. செல்மாறும் சட்டையாச்சு, ஓடி மயிராச்சு. காதல் வெட்டி பேச்சு. சொல்லுடி. இவ்வளோ நேரமாடி எழுதிட்டு இருப்ப? நீ ஏதோ தப்பா புரிஞ்சிருப்ப. யாரு? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? நீ கூட என்ன புரிஞ்சுக்கலல? அதுக்கு சொல்லலடி. நீ சொன்ன மாதிரி அப்போ பேசினதை கூட நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஆனால் அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் நீயே யோசிச்சு பாரு. நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். அது தப்பு தாண்டி. நான் அன்னைக்கே சொன்னேன், நீ பேசினதெல்லாம் என்கிட்ட சொன்னப்போ கடைசியில் பேசினது ஏதோ இடிக்குதுடி, தப்பாக இருக்குன்னு. ஆனால் நீ தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்ட. ஆமாம், நீ அன்னைக்கே சொன்ன ஏதோ தப்பாக இருக்குன்னு. நான் தான் நீ பேசுறது எதுவுமே காதில் வாங்காமல் ஏதோ ஒரு சந்தோஷத்தில் அப்படியே விட்டுட்டேன். சரி விடு, நாளைக்கு எல்லாம் பேசிக்கலாம். என்ன பேசுறது? இனிமே எதுவும் பேசுறது இல்லை, சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இனிமே எதுவும் இல்லைன்னு. அப்படிலாம் உடனேலாம் முடிவெடுத்துறாத. உனக்கு அவரை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னால் தூக்கி போட முடியாது. நீ சொன்ன மாதிரி அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னால் தூக்கி போட முடியாது தான். ஆனால் பண்ணது தப்பு தானே. இதெல்லாம் ஒரு தப்பாடி. ஏதோ நீ பேசுனது சரியாக புரிஞ்சுக்காம அவர் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணதை, அவர் நினச்சதை யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் உன்கிட்ட சொல்லிட்டாருல, அதை வச்சே நீ புரிஞ்சுக்கிறது இல்லையா? என்ன புரிஞ்சுக்கிறதானோ? அதுக்கு இல்லடி. ராதிகா. ராதிகா, மனோஜ் தான். நீ வரும்போது டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வரலையா? இல்லடி, நீ பண்ணிட்டு வருவேன்னு நினச்சிட்டேன், அதான் நான் பார்க்கல. சரி விடு, இப்போ என்ன பண்ணுறது? பாவுண்டி அவரு இங்கே பாரு, அவர் உன்னை தேடி வந்திருக்காரு. ஒழுங்காக அவர்கிட்ட போய் பேசு. பேசினா எல்லாமே சரியாகிடும். அதெல்லாம் என்னால் முடியாது. நீ போய் சொல்லு, கிளம்ப சொல்லு. ராதிகா ப்ளீஸ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், தயவு செஞ்சு பேசு. அவர் பாருடி எப்படி கெஞ்சுறாருன்னு. தயவு செஞ்சு போய் பேசு. பேசினா எல்லாமே சரியாகிடும். அனு, அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வராத. ராதிகா ப்ளீஸ். ராதிகா. ராதிகா பாவுண்டி போ, உனக்காக வந்திருக்காரு பாரு, போய் பேசு. அதெல்லாம் என்னால் பேச முடியாது, ஒழுங்கா போக சொல்லு. நான் ஏன் போக சொல்லணும்? எனக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? உனக்கு அவருக்கு தானே சம்மந்தம். அப்போ நீயே போய் சொல்லு. இருக்கட்டும் டி, இருக்கட்டும். இப்போ நான் வேற ஆள் ஆயிட்டேன்ல, சரி விடு, நானே போய் சொல்லிக்கிறேன். போய் சொல்லு, யார் வேணான்னா. நான் என்ன மறந்து போயா க்ளோஸ் பண்ணாமல் வந்தேன்? எனக்கு தெரியும் அவர் பின்னாடியே வருவாருன்னு, அதான் டோர் க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக சாத்திட்டு மட்டும் வந்தேன். எனக்கும் உன்னை பற்றி தெரியாதடி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே சமாதானம் ஆக போகிறீங்க. சரி, நம்ம எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, பேசாமல் நம்ம ரூமுக்கு போயிடுவோம். உங்களை யார் இங்கே வர சொன்னது? தயவு செஞ்சு கிளம்புங்க.
நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளேன். நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம நீ பாட்டுக்கு டப்பு டப்புன்னு பொறிஞ்சிட்டு இருக்க. ஓ, தப்பு பண்ணிட்டு குரல்ல வேற வசதி பேசுறீங்களா? நீங்க குரல்ல வசதி பேசினா நீங்க பண்ணது தப்பு இல்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளு, அப்புறம் உனக்கு புரியும். எனக்கு எதுவும் புரிய வேணாம் மனோஜ். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. இப்படிலாம் பேசினா இவ சரிப்பட்டு வரமாட்டா. மயிலே மயிலே இறகு போடுனா போடவா செய்யும். நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாதான் இவளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இங்க நின்று உங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்க கிளம்பலாம். ஹலோ எச்சுச்சுமி. கையெடுங்க. உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் மேல இருந்து கையெடுங்க. இங்க இருந்து கிளம்புங்க. சரிடி, கத்தாத. இப்போ என்ன, நான் இங்கேருந்து கிளம்பணும் அவ்வளோதானே? சரி, நான் கிளம்புறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் திரும்ப, நான் கிளம்பிடுறேன். திரும்புறேன். ஃபர்ஸ்ட் கையெடுங்க. கை எடுத்துட்டேன், திரும்பு. முத்தலாமா என்ன கத்திரி போல் வெட்டலாமா? முந்தான விருப்பல காத்தாடி பறக்குதே நூலு விட்டு பரமாமா. ஒரு நாளுக்குள்ள பெத்துக்கலாமா? கொய்யாத பழத்துக்கு கொட்டாவி எதுக்கடி கொட்டாரம் பண்ணலாமா? என்ன உரம் கட்டி பின்னலாமா? முத்தமிட்டு கொள்ளலாமா? மாமா முத்திரையை போடலாமா? இங்கே பாரு, நான் இப்படி பண்ணது தப்பு தான். ஆனால் நான் பேசினா நீ கேட்க மாட்டேன்னு சொன்னியா, அதான் நான் பேசுறத நீ கேட்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டேன். அதுக்காக சாரியெல்லாம் கேட்க முடியாது, ஏன்னா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் பேசுகிறத நீ கேளு. நான் கிரண் மாமா கிட்ட பேசினது எல்லாமே உண்மை கிடையாது. அது உன்னை பற்றி நான் பேசவே இல்லை. அது கிரண் மாமாவோட ஃப்ரெண்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் எனக்கு நல்லாவே தெரியும். காவியாக்கா கல்யாணத்துக்கு வந்தப்போ அவரை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அதனால் அவர் இப்படி தான் சொல்லுவாருன்னு நானாக கற்பனை பண்ணி பேசினது தான். அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நீ பேசினதை நான் சரியாக புரிஞ்சிக்கல. நீ என்ன தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க, ஆனால் நான் தான் என் மரமண்டைக்கு தான் எதுவும் புரியாமல் நான் தான் தப்பு தப்பாக யோசிச்சுட்டேன். தப்பு தான், நான் அப்படி யோசிச்சிருக்க கூடாது. நீ சொன்னது எனக்கு அப்போவே புரியல தான். நான் அப்போவே உன்கிட்ட கேட்டிருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. தப்பு என் மேலே தான், அதுக்கும் சாரி. ஆனால் இப்போ நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட, இதுக்கப்புறம்லாம் என்னாலலாம் விலைக்கு போக முடியாது. நீயெல்லாம் விலைக்கு போக முடியாது, அதேமாரி நானும் விலைக்கு போக முடியாது. என் மேலே எந்த தப்பும் இல்லை. ஏதோ நான் புரியாமல் அறியாமல் பண்ணிட்டேன். நான் பாவம்ல, என்னை மன்னிச்சிரு. இனிமே இதுமாரி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். அப்புறம் ஐ ஐ ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ சொன்ன மாதிரி நான் எங்கள் அண்ணன்ட்டையும் சொல்ல மாட்டேன், அன்னிக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ சொன்ன மாதிரி உன்னோட ஃபீல்டை நீ எப்போ சக்ஸஸ் ஆகுறியோ நம்ம அப்போ சொல்லிக்கலாம். அது வரைக்கும் நம்ம இப்படியே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரி சரி, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் நீ கோவமாக இருக்கும்போது நான் வரேன். நான் போயிட்டு வரேன். நீ பார்த்து பத்திரமா இரு. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு. சரியா? சரிடாம்மா, பாய். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்கு. என்ன சத்தமே இல்ல? இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் சண்டை தானே போட்டுட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவரு கிளம்பிட்டாரோ? சரி, போய் பார்ப்போம். என்ன தலை ரெண்டும் ஒட்டிட்டு நிக்குது? ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தானே இருந்தாங்க, அதுக்குள்ளே சமாதானம் ஆயிட்டாங்களா? அடே, அதுக்குன்னு இப்படியாடா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாவாடா சமாதானம் ஆவீங்க? லவ் பண்ணுறவங்களாம் இப்படிதான் சமாதானப்படுத்துவாங்க போல. நம்மளும் லவ் பண்ணியிருக்கலாம். அனு, நீ எதுவும் பார்க்கல? அவங்க
அவங்களும் நீ பார்த்ததை பார்க்கல. அதனால எப்படி வந்தியோ அப்படியே ஓடிடு. ஹலோ செல்லம், இன்னுமா ஷாக்ல இருக்க? ஷாக்ல இருந்து வெளில வாடி. நானே பாதி தூரம் போயிட்டேன், இன்னமும் ஷாக்ல இருக்க. நீ இப்படியே இருந்தானு வச்சுக்கியேன், 5 அடியில் தங்க சிலை இருக்குன்னு மியூசியமில் கொண்டு உன்னை வச்சிருவாங்க. டேய், தெளிஞ்சிருச்சு. செல்லம், டென்ஷன் ஆகாதடி. நீ டென்ஷன் ஆனா இன்னும் அழகா இருப்ப. அப்புறம் திரும்பவும் வந்து டேய், யாரை கேட்டுடா அப்படி பண்ண பொறுக்கி? ஹே, நான் யாரடி கேட்கணும்? நான் உன் மாமன்டி. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எப்படி? எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதுக்கு முன்னாடி இதுமாரி பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீயே சொல்லிட்டியே என்ன பிடிச்சிருக்குன்னு. அப்படி இருக்கும்போது இனிமே இந்த மனு சும்மா இருப்பனா? உன்னை நேர்ல மட்டும் மாட்டினா உன்னை அவ்வளோதான்டா. ஐயோ, மாமா மேலே உனக்கு அவ்வளோ ஆசையாடி. சரி, நாளைக்கு நான் வரேன். நாளைக்கு நீ மட்டும் இங்கே வாடா. நீ சட்னி தான். பரவாயில்ல முட்டைக்கண்ணி, நான் சட்னியா இருந்தா நீ எனக்கு இட்லியா இரு. முஞ்சி மோரி பாரு உன்னை. ஹே ஹே, கூல் கூல். என் செல்லம் முட்டைக்கண்ணியில் அதிகமாக கோவப்படாத. நீ போய் வேலையை பாரு. மாமா உனக்கு நைட்டு கால் பண்ணுறேன். பாய், லவ் யூ. ராதிகா, என்ன இட்லிக்கு சட்னியா இல்ல சாம்பாரா? என்ன என்ன கேட்ட? நைட்டுக்கு குக் பண்ணும்ல, அதான் இட்லிக்கு சட்னியா சாம்பாரா? பேசாம போயிடு. செம்ம கோவத்துல இருக்க, போயிடு. ஏய், அதுக்கப்புறம் நான் சாம்பார் வச்சா ஏன் சாம்பார் வச்சேன்னு கேட்பேன், சட்னி வச்சா ஏன் சட்னி வச்சேன்னு கேட்பேன். சொல்லுடி, உனக்கு என்ன வேணும்? ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஆமாம், இவங்க மட்டும் கதவை திறந்து போட்டுட்டு நடு ஹல்ல கிஸ் அடிப்பாங்களாம். இவங்களுக்கு வெக்கம் இல்லையா? நான் நைட்டுக்கு சாப்பாடு செய்ய சட்னி வேணுமா சாம்பார் வேணுமான்னு கேட்டால் எனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறாராம். ஓவராக தான் பேசுவா. நான் ஏதோ பண்ணுறேன், சாப்பிடு. ஐயோ மனோஜ், உனக்கு இருக்குடா நாளைக்கு. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். அடி தூக்கு மக்கா மிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் சி. ஒரு பூமர் டாக்ஸி அண்ணா சார் ரொம்ப பிஸி. பஸ் காப்பி பால் மைன் டி-ஷர்ட் போட்டா கூட அசி. இப்போ